श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् ब्रह्मा तस्मै श्री वे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत। बृहदारण्यक उपनिषत् நாலாவது அத்தியாயத்தில் நம்ம ரெண்டாவது பிராமணம் படிச்சிட்ருக்கிறோம். இந்த ரெண்டாவது பிராமணத்துக்கு பேர் கூர்ச்ச பிராமணம். அந்த பேர் கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு நாள் யாக்ஞவல்யர் ஜனகருடைய ராஜமாளிகைக்கு வந்தார். ஜனகர் உட்கார்ந்திருக்கிற அந்த அறையில் அவர் பெரிய சிம்ஹாசனத்தில் மேலே உட்கார்ந்திருக்கார். யாக்ஞவல்யர் வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து உடனே கிடுகிடுன்னு இறங்கி அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வர வச்சு அவர்னு மேலே சிம்ஹாசனத்து மேலே உட்கார வச்சு இவர் கொஞ்சம் கீழே உட்கார்ந்துருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கௌரவம் பக்தி குரு மேலே காட்டுறாரு. அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த பிராமணத்துக்கு கூர்ச்ச பிராமணம்னு பேர் கொடுக்கப்பட்டது. அதுதான் காரணம். இல்லைன்னா வேறு அதில் பெரிய அர்த்தம் ஒன்றும் இல்லை. பட் அந்த இறங்கி வருதுனேது ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே. அதுக்கு பிறகு ஸோ இப்படி கூர்ச்சாத் அவததார தஸ்மாத் கூர்ச்ச பிராமண. சரி, இந்த மந்திரத்தில் இது முதல் மந்திரம் நம்ம படித்தோம். அதில் தான் இந்த விஷயமெல்லாம் சொல்லப்பட்டு அப்புறம் உடனே ஜனகர் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அந்த கேட்கும்போது என்ன கேட்குறாருன்னா, இந்த மந்திரத்தில் இருக்கிற சில முக்கியமான பதங்களோட அர்த்தத்தை நீ சொல்லிட்டே போவேன். அனுஷாதிமாம் அனே ஒரு பதம் இருக்கு அங்கே. ஷாதிமாம் மீன்ஸ் எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கோ, உபதேசம் பண்ணுங்கோ அர்த்தம். அனுஷாதிமாமன்னா சாஸ்திரபத்தமாக பரம்பரை சம்பிரதாயபத்தமாக எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ. உங்களுக்கு கப்போல கல்பனத்தை தகுந்த போல் அப்படின்னு சொல்லக்கூடாது குருக்கிட்ட. பட் அந்த அனுஷாதிமாமனை அணுவனே இதில் ஒரு பிரத்யேகத்தை இருக்குது. பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சரண்டர் ஆனதுக்கப்புறம் கூட இதே போலும் சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் பிரபன்னம் அங்கே அனுபதம் உபயோகப்படுத்தலை. ஷாதிமாம் அனுஷாதிமாம் இங்கே. அப்போது ஜனகர் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இன்டெலிஜெண்ட்டாக இருக்காருன்னு தெரியறது. சரி, அனுஷாதிமாம். அப்போ யாக்ஞவல்யர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உதாரணமாக ஆரம்பிக்கிறார் பேச்சு. இங்கே பாரு ஜனக, ஒரு மனுஷனும் ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வண்டியில் ஏறி, குதிரை வண்டியோ ரதத்தில் ஏறி, இல்லைன்னா கப்பலில் ஏறி சமுத்திரத்தில் இப்படி போவான். ரதம் இல்லைன்னா யானம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விதமாக போய் அவன் அந்த கம்யத்தனை சேருவான். போய் எதுக்குன்னா, நான் அதே போல் என்ன சொல்கிறாரு, நீ அதே மாதிரி நான் இது முன்னாடி வந்தப்போ முந்தாவது பிராமணத்தில் நான் சொல்லி கொடுத்த அந்த 6 உபாசனைகள், அதில் முக்கியமாக அந்த உபனிஷத்தனே பதம் கூட நான் சேர்த்து சொன்னேன்.
அப்படிப்பட்ட சகுண பிரம்ம உபாசனன் வந்து நீ ரொம்ப நல்லா பண்ணியிருப்பே. பண்ணதுனால உனக்கு இப்போது ஏகாகிரமான மனசு வந்திருக்கு. இந்த உபாசனே வாகனத்தின் உபயோகப்படுத்திட்டு அந்த ரகசிய நாமங்கள் உபயோகப்படுத்திட்டு நீ ஞானம் அடையிறதுக்கு தகுதி பெற்றிருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா ஜனகருடைய நிலை யாக்ஞவல்கருக்கு தெரியும். இவர் கிரமமுக்திக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இங்கே இப்போ உபதேசம் இன்னொரு வாட்டி நான் பண்ணாவே இவர் இங்கே ஜீவன்முக்தி ஞானம் அடைஞ்சிடுவார். ஆனால் பேசினது வந்து பார்த்தா உபாசனைகள் அதெல்லாம் வந்து கிரமமுக்தி அப்படியெல்லாம் தோணும். ஆனால் அது சொல்லி இங்கே 4 வார்த்தைகள் சொல்லி ஜனகர்னி பாராட்டுறார். எப்படின்னா, அதனால் நீ வந்து சமாஹிதாத்மா, நான் சொல்கிற இந்த பதங்கள் எல்லாம் இந்த மந்திரத்தில் இருக்கு. அப்படின்னா ஏகாகிரமான சித்தத்தோடு கூடியிருக்கிற ஓ ஜனகரே, விருந்தாரக விருந்தாரக அப்படின்னா பூஜ்ய, நீ நிஜமாக எடோரபுள் தான், நீ கௌரவிக்க சன்மானிக்கக்கூடிய ஆள் தான். நீ பல வகையில் பிரஜா ராஜ்யம் பக்கம் பார்த்தாலும் நீ இல்லை, இந்த ஆத்தியாத்மிக ஞான மார்க்கத்தில் கூட ஒரு நல்ல சிஷ்யன் நான் சொல்லணும். அதனால் விருந்தாரக நீ. அப்புறம் ஆட்ய அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பாஹ்யமாக உனக்கு லோக தனம் லௌகிக தன சம்பன்னனாக இருக்க. நீ ராஜாவுக்கு தனம் என்ன குறைச்சல்? அதனால்தானே தட்சிணன்னு சொன்ன அவருக்கு மினிமம் 1000 பசுமாடு அதெல்லாம் கொடுப்பார். அப்புறம் அது மட்டும் இல்லை, லௌகிக தன சம்பன்னன் மட்டும் இல்லை, நீ அதீத வேதா, நீ ரொம்ப சாஸ்திரத்தை படிச்சிருக்க, கேட்டிருக்க, இன்னும் கேட்கணும்னு ஆசைப்படுறவன் நீ. அப்போது உனக்கு லௌகிக தனமும் இருக்கு, ஆத்தியாத்மிக தனமும் இருக்கு. அதீத வேதன்னா ஸ்பிரிச்சுவல் வெல்த்தும் உனக்கு இருக்கேன்றார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான வார்த்தை உக்தோபனிஷத்கஹ. உக்த உபனிஷத்கஹ, சொன்னது போல் நீ வந்து மேலே அத்தியாயத்தில் அந்த பிராமணத்தில் இந்த உபனிஷத்தை நீ ரகசியநாமம் சொல்லி, இல்லை உபனிஷத்துகள் சொன்ன கருத்துக்களை வந்து சொன்னபடி கிரகிச்சு நீ அதை ஆச்சரணம் பண்ணணும்னு ஆசைப்படுறவனாக இருக்கிற நீ, பண்ணுற நீ. அதனால தான் ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக. இப்போ வேதம் ஒரு மனுஷனை சுத்தப்படுத்தும், கரையேற்றும், ஞானம் கொடுக்குமன்னா அது எப்படி தானாக கொடுக்குமா? அது ஒரு சப்தமாக புஸ்தகமாக பேச்சே இருக்கேன். நீ அது ஆச்சரணை பண்ணலன்னா ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா. வேதம் ஒன்று சுத்தப்படுத்த முடியாது, கரையேற்ற முடியாது. நீ ஆச்சரணம் பண்ணணும். உதாரணத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணனே சொல்லியிருக்க, அது நீ பண்ணணும் இல்லையோ? அதே போல் என்னென்ன வேதம் இது சொன்னான், அதே போல் வேதாந்தத்தில் என்ன சொன்னான் அந்த கருத்துக்களாவது. ராகத்வேஷம் விட்டுடு, அகங்காரத்தின் விட்டுடன். நீ இப்போது பண்ணலன்னா அப்புறம் வேதம் என்ன பண்ண முடியும்? ஆனால் நீ பண்ணுறவன், நீ பண்ணிட்டே. அதனால் உனக்கு இந்த 6 உபாசனைகளை செஞ்சதுனால உனக்கு மானுஷ வித்தமும் அப்புறம் தெய்வீ வித்தம் ரெண்டுமே உனக்கிட்ட இருக்கே அப்படின்னு பாராட்டுறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் முக்கியம், அதனால் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் கேள்வி கேட்குறார். இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவனு இப்போ சரீரம் விட்டதுக்கப்புறம் இவன் எங்கே போவான்? விமுச்சமானஹா என்றார். விமுச்சம்னா இந்த சரீரத்தின் விட்டு மரணமானதுக்கப்புறம் அவன் வந்து இந்த உபாசகனை எங்கே போவான்? ஜனகர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுன்றாரு. நிஜமாக தெரியலையா? இல்லை குரு அவர் சொல்லட்டுமே, அவர் வாயாலனே அப்படி இருந்தாரா? இப்போ நமக்கு தெரியறதே.
ஏன் நம்மளும் தொடர்ந்து உபனிஷத்தை எல்லாம் படித்தோம், நிறைய பிரகரண கிரந்தங்களை படித்தோம், பகவத்கீதை படித்தோம். நமக்கு தெரியும் என்னதே ஆன்சரு. இவன் எங்கே போவான்னா 2 அர்த்தம் இருக்கு. அந்த நிஷ்காம உபாசனை பண்ணி பகவத்கீதையில் சொன்னது போல் அவன் பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஆன்சர் அவன் பிரம்மலோகத்துக்கு போய் கிரமமுக்தி அடைவான், கிரமமாக முக்தி அடைவான். பட் சாஸ்திரம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. எதுக்கு கிரமமாக முக்தி? உனக்கு கிரமமுக்தன் என்ன? அங்கே போய் நீ திரும்பி ஞானம் ஸ்ரவணம் பண்ணணும். அப்போ இங்கேயும் பண்ணல, இங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா என்ன? அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னு இதுக்கு பதில் ஜனகர் இது சொல்லணும், யாக்ஞவல்கர் இதுதான் சொல்லணும்னு விரும்புகிறார். இது சொல்ல விரும்புதா ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு வருவான். புரிஞ்சுதா? ஸோ ஒரு மனுஷனுக்கு இந்த சாஸ்திரம் ஸ்ரவணம் கேட்கணும். நவராத்திரி பண்டிகைன்னா கேட்கணும், சரஸ்வதி பூஜைன்னாலும் கேட்கணும். ஏதோ 1 மணி நேரம் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிறது. நாலு முழுசாக பூஜை பண்ணிகிட்ருக்குறோம். எந்த சரஸ்வதி பூஜை கூட 4 முழுசாக பண்ணலையே. அதான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வீட்டில் காரியம் பண்ணணும்னா காலையில் முடிச்சுடணும் 9 மணிக்குள்ளே. இல்லை சாயங்காலம் பண்ண வேண்டியிருந்தால் சாயங்காலம் பண்ணுறோம். ஆனால் சத்சங்கம் சாஸ்திரம் சிரவணம் விடணும்னு ஏன் தோணுறது? அப்படி தோணாமல் இருந்தால் அவன் தான் சார் எந்திரிக்க முடியல, உடம்பு சரியில்லை, படுத்து, அது வேறு, அப்போது வர முடியாது. பட் மிச்சம் எல்லாத்தையும் காரணமாக சொல்ல மாட்டான் உண்மையான சாதகன். அப்போது இந்த மூணுத்துக்கு என்னாகும்? அதுக்கப்புறம் இங்கே குருவினை ஆசிரியிச்சு சாஸ்திரம் கேட்டு ஸ்ரவண மன நிதித்தியாசனம் மூலமாக ஜீவன் முக்தடைவான். அப்படின்னா நிர்குண பிரம்மம் தானன்னு தெரிஞ்சுக்குவான். நிர்குண பிரம்மம் என்னன்னு தெரிஞ்சுக்குவான், அது தானன்னு தெரிஞ்சுக்குவான். இது பதில். ஆனால் ஜனகர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். சரியா? அதுக்கப்புறம் 2வது மந்திரத்தில் சரி யாக்ஞவல்கர் என்ன சொல்கிறாரு? ஓகே, நான் சொல்லித்தரேன் உனக்கு. ஆனால் எப்படி சொல்லி தருவார்? இப்படி இவ்வளோ சிம்பிளாக இப்படி நான் 1 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு வருவான், அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி அடைவான், ஞானம் இங்கே நிர்குண பிரம்மம். ஸோ உபனிஷத்து இங்கே குரு 2வது மந்திரத்தில் அடுத்த 3 மந்திரங்கள் தான் இந்த பிராமணத்தில் சுருக்கமாக இந்த நிர்குண பிரம்மன்னு ரிவீல் பண்ண போகிறார், தெரிவிக்க போகிறார். எப்படி சகுண பிரம்மன்னு சொல்லிக்கிட்டே நிர்குண பிரம்மத்தினை நமக்கு தெரிவிப்பார். நம்ம திருஷ்டி அது மேலுக்கு போகிறது போல் செய்வார். அதனால் சகுண பிரம்மனேது முதல் வெஹிக்கிள் எடுத்துக்கிறோம். ஆனால் எங்கே போய் சேர்றோம்? நிர்குண பிரம்மத்தினே சேர போகிறோம், அறிய போகிறோம். இந்த சகுண பிரம்ம இந்த பிராமணத்தில் 3 ஸ்டேஜஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லப்படுறது. இந்த டாபிக் ரொம்ப புதுசு ஒன்று கிடையாது நமக்கு. மாண்டூக்கியத்தில் பார்த்த அவஸ்தாத்ரய விவரணம் சதுஷ்பாத பிரம்மா அங்கே பார்த்தோம். அதே தான் இங்கேயும் டாபிக். ஆனால் இங்கே உபனிஷத்து ப்ரெசென்ட் பண்ணுற விதானம் எந்த உபனிஷத்திலும் வேறு இப்படி இல்லை. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரியா? కాబట్టి நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே 3 அவஸ்தைகள் 3 சரீரங்களை கம்பேர் பண்ணி அங்கே அவஸ்தாத்ரயம் படித்து அவஸ்தாத்ரய சாட்சியான அப்புறம் சதுஷ்பாதான துரியம் பிரம்மன்னு கூட நம்ம மாண்டூக்கியத்தில் படித்தோம். அதே தான் இங்கே. அப்படி என்ன ஸ்தூல சகுண பிரம்மனை பற்றி சொல்லும், அப்புறம் சூக்ஷ்ம சகுண பிரம்ம பற்றி சொல்லும், அதுக்கப்புறம் காரண சகுண பிரம்ம. சகுணன்னு என்ன? உபாதியோடு சேர்ந்திருக்கிறன்னு அர்த்தம். 3 ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம்
இந்த 3 சொன்னதுனால என்ன புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வருதுன்னு நிர்குண பிரம்மன்னு தெரிவிக்கும். ஸோ 3 சௌபாதிகம் சகுணம். ஆனால் 4வது நம்ம அறிய போகிற தெரிஞ்சுக்க போகிற விஷயம் நிர்குண பிரம்மம் நிருபாதிகம். இதுதான் விஷயம். இந்த 3 சகுண பிரம்மணங்கள் 3 அவஸ்தைகளுக்கு கூட அட்டாச் பண்ணி சேர்ந்து சொல்லப்படுறது ஜாகிரத, சொப்ன, சுஷுப்தி. இது ஈஸியாக இருக்கும் இப்படி சொன்னால் நமக்கு, சரியா? ஆனால் நிர்குண பிரம்மம் இன்னொரு அவஸ்தையா? 3 சொன்னீங்க. நிர்குணம் பிரம்மம், சதுஷ்பாத் பிரம்ம, அது இன்னொரு அவஸ்தான்னு அது அவஸ்தை இல்லை. 3 அவஸ்தைகளுக்குள்ளேயும் இன் அண்ட் த்ரூ எல்லாத்துக்கூடையும் அது இருந்துகிட்டே இருந்து, ஆனால் அது எதுக்குமே ஒட்டுக்காமல் இருக்கிறது. அது ரிகக்னைஸ் பண்ணணும், சரியா? சதுஷ்பாத் பிரம்மா அது அவஸ்தாத்ரயத்து மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு நான் 2வது மந்திரம் படிச்சுடுவேன். 2வது மந்திரத்தில் முதல் பாதத்தின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். முதல் பாதம்னு ஜாகிரத அவஸ்தா. இந்தோஹ வை நாம ஏஷ யஹ அயம் தக்ஷிணே அக்ஷிணி புருஷः தம் வா ஏதமிந்தம் சந்தமிந்திர இத்யாசக்ஷதே பரோக்ஷேணைவ பரோக்ஷப்ரியா இவ ஹி தேவாः பிரத்யக்ஷத்விஷः. ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப கண்டென்ஸ்டாக இந்த உபனிஷத்தில் அந்த முதல் பாதம் சொல்லப்பட்டது. 3வது மந்திரத்தில் முதல் வரி கூட இந்த முதல் பாதத்துக்கு சேர்ந்தோம். அதனால் அந்த பிட்டு கூட படிச்சுடுறேன். 3வது மந்திரத்தில் அதயேதத் வாமே அக்ஷிணி புருஷரூபம் ஏஷ அஸ்ய பத்னி விராட். அங்கே வரைக்கும் நிறுத்திக்கணும். அங்கே வரைக்கும் ஒரு பாதம் ஜாகிரத புருஷனை பற்றி சொல்லப்படுது. இதில் இப்போ நமக்கு முக்கியமான விஷயம், இது எப்படி புரிஞ்சுக்கணும். இங்கே இந்த அவஸ்தாத்ரய சாட்சினை விவரிக்கும் போது இங்கே யாக்ஞவல்கர் இந்த உபனிஷத்தில் ஒரு அவஸ்தை, ஜாகிரத அவஸ்தைன்னா ஜாகிரத புருஷ அண்ட் ஜாகிரத பிரபஞ்சம், ஜாகரித ஸ்தானம், ஜாகரித புருஷன், ஜாகரித பிரபஞ்சம். இவங்க 2 பேருமே ஒரு தம்பதிகளை வர்ணிக்கிறீங்க. 2 சேர்ந்து இருக்காங்க, ஒரு தம்பதிகளை, கப்பிள். ஸோ ஜாகிரத அவஸ்தை பற்றி சொல்லும்போது ஒரு கப்பிள் முதல். இங்கே இந்த ஜாகிரத புருஷ ஹஸ்பண்ட், ஜாகிரத பிரபஞ்ச ஸ்தூல பிரபஞ்ச, இல்லைன்னா ஸ்தூல சரீரம் அண்ட் ஸ்தூல பிரபஞ்சம், இது 2 சேர்ந்திருந்தால் தான் இங்கே ஜாகிரத அனுபவமே ஏற்படுறது. ஜாகிரத பிரபஞ்சம் இல்லாமல் ஜாகிரத புருஷனுக்கு ஏதாவது வேலை இருக்குமா, ஏதாவது பண்ண முடியுமா, தெரியுமா? இல்லை, ஜாகிரத பிரபஞ்சம் இருக்கு, ஆனால் இங்கே வேக்கிங் பர்சன் இல்லை. இது 2 ஒருக்காகவும் செப்பரேட் பண்ண முடியறது. இது 2மே சேர்ந்து தான் இருக்குது. அதனால தம்பதிகள்னு சொன்னேன். அதனால தான் பத்தி வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். ஆனால் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். இங்கே இந்த தம்பதிகளுக்கு இந்த ஜாகிரத புருஷ, ஜாகிரத பிரபஞ்சம் 4 விதமான பேர் கொடுக்கலாம். உபனிஷத்தை கொடுக்கறது சிலது டைரெக்டாக தெரியும், சிலது நமக்கு புரியாமல் இருக்கும். 4 பேர் இவங்க 2 பேருக்கு. என்னது?
ஜாகிரத புருஷனுக்கு பேர் போக்தான்னு சொல்லலாம், ஜாகிரத பிரபஞ்சத்துக்கு போக்யம் అని சொல்லலாம். போக்தா, போக்யம். ரெண்டாவது பேர் நமக்கு மாண்டுக்கியத்தில் ஃபெமிலியரானது. ஜாகிரத புருஷன் பேர் விஸ்வ அண்ட் ஜாகிரத பிரபஞ்சத்து பேர் விராட். மூணாவது பேர் தான் நமக்கு புதுசு. இது ரெண்டும் மேலது ஓரளவுக்கு அப்பப்போ கேட்குற வார்த்தைகள் தான். மூணாவது என்னென்னா, ஜாகிரத புருஷன் பேர் இந்திரஹ, ஜாகிரத பிரபஞ்சத்துக்கு பேர் இந்திராணி. ஏன்னா இந்திரனுடைய பத்தினி இந்திராணி தானே. இது என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். உபனிஷத்தை விவரிக்கிறது. நாலாவது நாமம் என்ன கொடுக்குறதுன்னா, தக்ஷிணாட்சி புருஷா வாமாட்சி புருஷா. இந்த இந்திராணி கூட புருஷானே சொல்கிறது. இங்கே புருஷன்னா ரைட் ஐயில் அவைலபிளாக இருக்கேன்னு சொல்லப்படுற சைத்தன்யம், லெஃப்ட் ஐயில் அவைலபிளாக அப்டெயின் பண்ணுறதுக்கு இருக்கிற சைத்தன்யம் தம்பதி ரெண்டு. ஸோ இப்படி 4 பேரெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் புதுசு, எந்த உபனிஷத்தில் இப்படி சொல்லலை. ஸோ இதில் நமக்கு போக்தா, போக்யம், விஸ்வ, விராட் தெரியும். இப்போது தெரிஞ்சால் கூட விஸ்வமன் ஏன் கூப்பிடுறோம் இந்த ஜாகிரத புருஷனை? இப்போ நம்ம எல்லாரோட பேர் விஸ்வம், விஸ்வஹ. ஏன்னு சொன்னால், வேக்கிங் ஸ்டேட்டில் ஜாகிரதை முடிச்சிருக்கும்போது மட்டும்தான் இந்த கான்ஷியஸ்னஸ் 3 சரீரங்களை கூட சேர்ந்து வேலை பண்ணுறது. ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். 3 ட்ரெஸ்ஸு போட்டது போல் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நல்ல எக்ஸ்பேண்டடாக கான்ஷியஸ்னஸ் 3 சரீரங்களை உபாதினி உபயோகப்படுத்திக்கிட்டு தான் ஜாகிரத புருஷனாக இருக்கிறது. புரிஞ்சுதா? அப்படி என்ன, காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தோட தாதாத்மியமாகி, சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தோட தாதாத்மியமாகி, ஸ்தூல சரீரம் வெளியில் இருக்கிற உலகத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணி இப்படி இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகி 3 சரீரங்களில் சப்போர்ட்டுனால இருந்து வேலை பண்ணுறதுனால இவனுக்கு பேர் விஸ்வம். அப்படின்னா ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் அர்த்தம். விசேஷேன திஷ்டந்தி விஷ்ணுன்னு சொன்னது அதில் வந்த வார்த்தை தான் விஸ்வம், விஸ்வஹா. ஆனால் ட்ரீமர் விஷயம் சொல்லும் போது அது 2வது பாதம் போகணும். ஆனால் இங்கே சந்தர்ப்பம் வந்ததுனால. ஆனால் ட்ரீமர் விஷயம் சொல்லும்போது ட்ரீமருக்கு இந்த விஸ்வம் ஜாகிரத பிரபஞ்சம் கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸு கைட்டியாச்சு. ஜாகிரத புருஷன் அங்கே இல்லை, ஜாகிரத பிரபஞ்சம் இல்லை. அதேபோல் காரண சரீரம் தூக்கத்தை போனால் 2மே கிடையாது. 2 ட்ரெஸ்ஸு கைட்டியாச்சு, ஒரே ஒன்று தான் இருக்குது. அப்போ விஸ்வத்தனை இந்த மாதிரி 3 ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கிற அவன் விஸ்வம்னு சொல்லலாம் இல்லை, ஃபுல்லி எக்யூப்டு. அதனால தான் விஸ்வம் அர்த்தம். அப்புறம் விராட் அనే பதம் பலவாட்டி கேட்டது தான். விவிதம் ராஜதே இது விராட். அப்படின்னா பலதாக காணப்படுறது. appears in manifold. விவிதம் ராட்ன்னா தெரியறது, காணப்படுறது. ஸோ விவிதம் ராஜதே இது விராட். அப்படி என்ன அர்த்தம் என்ன பாருங்க. முடிச்சிருக்கும்போது தானே சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த அத்தனை விஷயங்கள் வெளியில் இருக்கு. அதுக்கு இங்கே கிரகிக்கிறதுக்கு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதுக்கு வேண்டியது அது 1 or 2 எத்தனை ரூபங்கள் இருக்கு, எத்தனை வகையான சப்தங்கள் இருக்கு, எத்தனை வகையான ருச்சி இருக்கு, ஸ்மெல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ விவிதம் விராட். ஸோ பிரபஞ்சத்துக்கு
இந்த விராட்னு பேர் கொடுக்கப்பட்டது. சரி, நமக்கு தெரியாத புது வார்த்தை இங்கே உபயோகப்படுத்துறது. ஏன் இந்திரஹான்னு கூப்பிடுறது? இந்த ஜாகிரத புருஷனை ஆக்சுவலி இந்திர அనే வேர்டு அது கரப்டட் வேர்டு. உபனிஷத் சொல்கிறேன், அது நேரான பெயர் இல்லை. இந்தஹ, இந்த அது ரூட் ஆக்சுவலாக. அதுலேருந்து இந்தஹ. ஆனால் அது அப்புறம் இப்படி கரெக்டான மாற்றி இந்திரஹான்னு வந்துச்சு. அப்போ இந்த அనే தாத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரகாசத்தே தீப்யத்தே. இந்த தாத்து ஆர் இந்தஹ, நாட் ரா இல்லை, இந்த. தீப்யத்தே இஸ் ஈக்குவல் டு பிரகாஷத்தே இது இந்தஹ. அதுதான் அர்த்தம். சரி, இப்போ எப்படி மாதிரி இது இந்திரஹான்னு ஆயிடுச்சிங்கன்னா, அதுக்கு உபனிஷத்து காரணம் சொல்கிறது, தேவதர்களுக்காமா அவங்க பேருன்னு நேராக வச்சு கூப்பிட்டா பிடிக்காதாமா. அவங்கள பேர் நேராக வச்சு கூப்பிட்டா பிடிக்காது. அதனால் உபனிஷத்து சொல்கிறது, பரோக்ஷ பிரியா இவஹி தேவாக. பரோட்சமாக அவங்கள வேறு நிக்நேம் வச்சு கூப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்குமா. அவங்கள பேர் நேராக கூப்பிட்டா கோபம் வருமா. பிரத்யக்ஷத்விஷா, they don't like if you call them directly. அதனால தான் இந்திரன்னு கூப்பிடாமல் இந்தஹான்னு கூப்பிடாமல் இந்திரஹ అని மாற்றி கூப்பிடுறோம். அது உபனிஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. அப்போது இது பொதுவாகவே தர்மசாஸ்திரப்படி பார்த்தோம்னா சில பேருன்னு பேர் வச்சு கூப்பிடக்கூடாது, குருன்னு பேர் வச்சு கூப்பிடக்கூடாது, பாரிய பர்த்தன்னு கூப்பிடக்கூடாது, பர்த்த பாரியன்னு கூட பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க. வேறே வாங்க போங்கோ இப்படி தான் சொல்லிதானே நேராக பேர் வச்சு கூப்பிடக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ குருன்னு அதே போல் அப்பானே அம்மானு கூட பேர் வச்சு கூப்பிடக்கூடாது. ஸோ இது தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அப்படி பார்த்தா கூட இது சரி. இப்போ அவர் அப்படிப்பட்ட அந்த இந்திரனுடைய பத்னி நேச்சுரலாக இந்திராணி. அதனால தான் இங்கே பவஸ்ய பத்னி பவானி, ருத்ரஸ்ய பத்னி ருத்ராணி, பிரம்மஸ்ய பத்னி பிரம்மாணி, ஓகே, சிவஸ்ய பத்னி சிவாணி. இந்த ஆனி అనేది యాడ్ ఆగు, ஆணி இல்லை, ஆனி. சரியா கிராமட்டிக்கல். அப்புறம் இந்த தட்சிணாட்சி. ஸோ ரைட் ஐயில் இந்த இந்திரனும் ஜாகிரத புருஷன் இருக்கான்னு சொல்லிச்சு மந்திரம். ஏன் ரைட் ஐயில் இருக்கணும்? ஏன் மூக்கு சொல்லலை, நாக்கு சொல்லலை, வயிறு சொல்லலை, ரைட் ஐலன்னு? இந்த விஷயம் வேறு உபனிஷத்தில் கூட நம்ம கொஞ்சமாக படித்தோம். இங்கே சங்கராச்சாரியர் 2 காரணம் எழுதுகிறாரு. என்ன சொன்னால், பொதுவாக இந்த ரைட் சைடு ஆஃப் த பாடி, அப்புறம் எல்லாமே கண், காது, மூக்கு எல்லாமே இதுக்கு பவர் ஜாஸ்தி இருக்குமா பொதுவாக ரைட் சைடு ஆஃப் த பாடி. அதனால் ஒரு காரணம். அப்புறம் கண்கள் மூலமாக தான். சரி, 2 பேரும் இப்போ கண்களில் கூட வச்சுட்டாங்க பதி பத்னின்னு. ஏன் கண்கள்னு 2 மூக்கு கூட இருக்கல, 2 காது இருக்கு, அங்கே வைக்கல. ஏன்னா மெஜாரிட்டி ஞானம், நாலேஜ் விஷயம் லோகத்தில் நம்ம எல்லாம் கண்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கோ. பிரத்யக்ஷம், ஐ விட்னஸ் சொன்னோம் இல்லையா? அதனால் அப்படி பொதுவாக பாருங்கோ, மெஜாரிட்டி ரைட் ஹேண்டர்ஸ் தான்.
ஆனால் எங்காவது எக்ஸப்ஷனலில் லெஃப்ட் ஹேண்டர், அப்போ பிரத்யேகமாக சொல்லுவோம் இவன் லெஃப்ட் ஹேண்டரானு இல்லையா, அதர்வைஸ் ரைட் ஹேண்ட் அப்போ சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அது காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ரைட் ஐக்கு பிரத்யேகத்தை இருக்கிறதுனால அங்கே சைத்தன்யம், இங்கே என்ன எப்படி புரிஞ்சுக்கணும், பிரம்ம சைத்தன்யம், நிர்குண பிரம்ம சைத்தன்யம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்கே இருக்கும் அது கிரகிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். இதோ இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த விஸ்வம் இருக்கானே இவன் தான். அப்புறம் இந்த விஸ்வம் இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த விஸ்வாணி இருக்கே பிரபஞ்சம், அதையும் தான். இதெல்லாம் பிரம்மனுடைய எக்ஸ்பிரஷன் தான் அப்படின்னு சொல்லி இந்த 2வது மந்திரத்தில் நமக்கு ஜாகிரத புருஷ விஸ்வம், அப்புறம் இந்த கப்புல் விராட், இது 2 சேர்ந்து 4 பேர் கொடுத்து விவரணம் பண்ணியாச்சு. அடுத்தது 3வது மந்திரத்தில் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனு இந்த 3வது மந்திரத்தில் படித்த முதல் வரி வரைக்கும் விராட்டுன்னு நின்று போச்சு பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ 3வது மந்திரத்தை நீ மேலும் படிக்கிறேன். தயோஹோ ஏஷ சம்ஸ்தாவஹ ய ஏஷஹ அந்தர்ஹ்ருதயஹ ஆகாஷஹ அத ஏனயோஹ ஏதத் அன்னம் ய ஏஷஹ அந்தர்ஹ்ருதயே லோஹிதபிண்டஹ அத ஏனயோஹ ஏதத் பிராவரணம் யத் ஏதத் அந்தர்ஹ்ருதயே ஜாலகமிவ அத ஏனயோஹ ஏஷா ஸ்ருதிஹ சம்சாரிணி ய ஏஷ ஹ்ருதயாத் ஊர்த்வா நாட்யா உச்சரதி யதா கேஷः சஹஸ்ரதா பின்ன ஏவமஸ்ய ஏதா ஹிதா நாம நாட்ய அந்தர்ஹ்ருதயே பிரதிஷ்டிதா பவதி அன்யே பவந்த்யேதாபிர்வா ஏதத் அஸ்ராவதாஸ்ரவதி தஸ்மாதேஷ பிரவிவிக்த ஆஹாரதர இவ ஏவ பவதி அஸ்மாத் ஷாரீராத் ஆத்மனஹ. ஓகே, இப்போது முதல் பாதம் விஸ்வ விராட்டு ஜாகிரத புருஷ ஜாகிரதம் முடிஞ்சாச்சு. இப்போ இங்கே 2வது இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்னது, ஸ்வப்ன புருஷ ஸ்வப்ன பிரபஞ்சம். இங்கே அப்படி சொல்லும்போது இங்கேயும் 3 பாதங்களும் மிதுனாத்மகந்தான். மிதுனாத்மகம்னா கப்புல், 2 பேர் இருக்கிற போல். அதனால் 3 இங்கேயும் அந்த ஸ்வப்ன புருஷ அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் ப்ளஸ் சூக்ஷ்ம பிரபஞ்சம். ஸோ மேலே பாதத்தில் சொன்னது போல் இங்கே கூட இவங்களுக்கு பேர் கொடுப்போம். அங்கே 4 பேர் 2 கொடுத்தோம் இல்லையா. இங்கேயும் போக்தா அண்டு போக்யம் கொடுக்கலாம். ஸ்வப்ன புருஷ இது போக்தா, ஸ்வப்ன பிரபஞ்ச இது போக்தா போக்யம். இங்கே கூட இவங்களுக்கு இந்திராணின்னு பேர் கொடுக்கலாம். ஆனால் 3வது மாறும். இப்போ இவங்கள பேரும் விஸ்வம் விராட்டுக்கு பதிலாக தைஜச அண்ட் ஹிரண்யகர்பா. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபெமிலியராக இருந்திருக்கணும், ஏன்னா தத்துவபோதலோத்து படிச்சுட்ருக்கணும். தைஜச ஹிரண்யகர்பா. அப்புறம் 4வது அங்கே ரைட் ஐ லெஃப்ட் ஐன்னு 2 இடம் கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே இடம், 2 பேருக்கு ஒரே இடம். என்னது, ஹிருதயஸ்தானம்னு சொல்கிறதை.
ஹிருதயஸ்தானம் ஒரே இடம். சரியா? ஏன்னா அங்கே சொப்ன பிரபஞ்சத்துக்கு சொப்ன புருஷனுக்கு ரெண்டு சேர்ந்து இருக்காங்க. கொஞ்சம் கூட தூரமே இல்லை அந்த தம்பதிகள். அப்போ வெளியில் அது மாத்திரம் பாருங்க, இங்கே இவங்க எப்பவுமே சேர்ந்திருந்தால் கூட கொஞ்சம் 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 வேலை மாறுறது இல்லையா? கொஞ்சம் நேரம் பார்க்குறேன், கொஞ்சம் நேரம் கேட்குறேன், அப்படி பண்ணும்போது அதனால் ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்காங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருந்து வேலை பண்ணுறேன். ஸோ அதுபோல் இங்கே ஆனால் அங்கே அந்த மாதிரி கூட இடம் இல்லை. அதனால் ஒரே ஸ்தானம் ஹிருதயஸ்தானம். மொத்தத்தில் 4 விஷயங்கள் இங்கேயும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு இன்னொரு 4 விஷயங்கள் உபனிஷத்து சொல்கிறது. இந்த பாதம் பற்றி சொல்லும்போது என்னதுன்னா சம்ஸ்தாவக, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த மந்திரத்தில் இருக்குது. சம்ஸ்தாவக ஆனால் அங்கே கிராமட்டிக்கல்லி வேறு மாதிரி காணப்படும். ஓகே, எங்கே இருக்குது அந்த 3வது மந்திரம் ஆரம்பம் பாருங்க. தயோஹோ ஏஷ சம்ஸ்தாவக. அது அந்த அது வேதிக் யூசேஜ், அது விட்டுட்டு சொன்ன சம்ஸ்தாவக. சம்ஸ்தாவகன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா சங்கமஸ்தானம், சேருற இடம். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ற இடம் அப்படின்னா எங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்களோ அது என்ன? ஹிருதய ஆகாஷா ஏவ சங்கமஸ்தானம். சரி, இந்த கப்பலுக்கு இங்கே அன்னம் என்ன? இங்கே ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும்போது 5 வாட்டி வாழ்க்கைன்னா இது சாப்பிடுறதுதான்னு மாதிரி ஆகிடுது இல்லையா? சாப்பிட்றோமே, கிராஸ் ஃபுட்டு சாப்பிட்றோம். அது சொல்லலை உபனிஷத்தை. இப்போ இங்கே மட்டும் இவங்களுக்கு ஆகாரம் என்ன? இந்த கப்பல் சொப்ன புருஷா சொப்ன பிரபஞ்சத்துக்குன்னா அன்னம் என்னன்னா அதுக்கு தனிப்பட்ட ஒரு பேர் கொடுக்கறது உபனிஷத்து. ஓகே, லோஹித பிண்டா. லோஹித பிண்டா இங்கே இருக்க மந்திரத்தில். இது கொஞ்சம் பார்க்கணும் என்ன அர்த்தம்னு. இதுக்கு சங்கரர் எழுதுகிறார். சாந்தோக்கியோபனிஷத்தில் ஒரு பாகத்தில் ஒரு இடத்துல நம்ம இந்த ஆகார விஷயம் பற்றி கேட்டிருக்கோம். நம்ம என்ன ஆகாரத்தின்னு சாப்பிட்டா கூட கிராஸ் ஃபுட்டு அது 3 ரகங்களாக மாறி 3 விதமாக அது போய் சேரும். ஒன்று சாப்பாட்டில் ஸ்தூல அம்சம், த கிராஸ் பார்ட் அதுதான் வேஸ்ட்டாக போகும். சக்கை வேஸ்ட்டாக போகும். சரியா? ஆனால் మనం இந்த ஸ்தூல அம்சத்தில் தான் ரொம்ப நமக்கு ருச்சி. ஸோ எது ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்கிறோமோ அது வேஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நாக்குக்காக இல்லை, நல்லா இருக்க ஸ்மெல், இப்படி பண்ணிக்கிட்டா, அப்படி போட்டு இப்படி தாளி ரோஸ்ட் பண்ணு, ஃப்ரை பண்ணு, ஏதாவது சொல்லு. ஸோ ஸ்மெல்லுக்கு இன்னும் டைஜஷனுக்கு எங்கே சம்மந்தம் இருக்கு? கட்டி போனது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஸ்மெல்லு கவனிச்சுக்கிறது வாய் பக்கத்தில் வச்சுருக்கா. ஆனால் அந்த ஸ்மெல்லுக்காகவும் டேஸ்ட்டு 4 இன்ச்சு டங்குக்காகவும் நம்ம எதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டுன்னு சாப்பிட்றோமோ that is going as a waste. ஓகே, ஜஸ்ட் ஒரு கருத்து தான். மொத்தத்தில் ஸ்தூல அம்சம். ஆனால் அந்த ஆகாரத்தில் சூக்ஷ்ம அம்சம் இந்த சரீரத்துக்கு போய் ரத்தமாகவும் சுரோணித்தம் பீஜமாகவும் அந்த இம்பார்ட்டண்ட் சப்த தாத்துகளாகவும் அது மாறும். இங்கிலீஷில் இப்போ மெடிக்கலாக சொல்லணும்னா ப்ரோட்டீன்ஸ் அண்டு விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எது சொல்லுவானே அது போய் சேரும். எது? சூக்ஷ்ம அம்சம். ஆனால் அந்த ஆகாரத்தில் சூக்ஷ்மத்தர அம்சம், த சட்லஸ்ட் பார்ட் சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆகாரம். அதனால நம்ம புத்தி மேதஸ்ஸு ஒழுங்காக வேலை பண்ணணும். சாஸ்திரம் புரிஞ்சுக்கணும்னா
இஷ்டத்துக்கு ஏதேதோ சாப்பிட்டுட்டே இருந்தால் இங்கே மைண்டு டல்லாக இருக்கும், புரிஞ்சிக்காது, கிராஸ் பண்ணாது. ஏன்? ஆகாரத்தில் லோபம் இருக்கிறதுனால சூக்ஷ்மதரமான அங்கே மனசுக்கு போய் சேர்ற அந்த சக்தி ஒழுங்காக இல்லை. இட்ஸ் நாட் பியூர். அதனால தான் யோகிக் டயட் அண்ட் சாத்விக் டயட்டுன்னு கிருஷ்ணரே அவ்வளோ பேசிட்டார் ஆகாரம் பற்றி பகவத்கீதையில். அது அவசரம். நீ ஒரு நிலை தாண்டி போனதுக்கப்புறம் வேறு, உனக்கு பாடி நினைப்பு இல்லை, அது இருந்தாலும் இல்லை, எதுவும் கிடைச்சது சாப்பிட்டு அது வேறு. அந்த இப்போ ஃபுட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, எது சாப்பிட்டா என்ன அப்படின்னு இந்த நிலையில் எடுத்துக்கூடாது. அது சொன்னது வேறு ஆளுக்கு. ஓகே, பட் வெரி இம்பார்ட்டன்ட் சூக்ஷ்மதர அம்சம். சரி, இப்போது இங்கே இந்த சூக்ஷ்மதர மாறின ஆகாரந்தான் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு, சூக்ஷ்ம பிரபஞ்சம், இந்த கப்பலுக்கு அதுதான் சாப்பாட்டு. இது விஷயம் அங்கே பேசப்பட்டது. அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு லோஹித பிண்டக. அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம்னா அந்த வேண்டாம், அந்த வார்த்தை அப்படி இருக்கட்டும், இதுதான் விஷயம். அப்புறம் அடுத்த வார்த்தை ஒன்று உபயோகப்படுத்துறது உபனிஷத்து, பிராவரணம். பிராவரணம்னு இந்த கப்பல் 2 பேர் இருக்காங்க, ஹிருதயத்தில் இருக்காங்க. அப்போது இவங்க 2 பேர் கப்பல், இவங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்க வேண்டாமோ? ஒரு தனி ரூமை ஏதோ ஒன்று கவர் பண்ணுற மாதிரி ப்ரைவசி. பிராவரணம்னா கவரிங்கன்னு அர்த்தம். இந்த ப்ரைவசி பிளேஸ் அது என்ன அப்படின்னா, ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு ஒரு பிளாங்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா ஜாலக சமானம் ஹிருதயம் என்றது உபனிஷத்தை. அந்த ஜாலகம் வேர்டு அப்புறம் வச்சுக்கிறோம். ஹிருதயம் முதல்ல சொல்லிட்டோம், ஹிருதயஸ்தானமனே. ஸோ ஹிருதயமே இவங்களுக்கு ரூமு, ஹிருதயமே பிளாங்கெட், ஹிருதயமே ப்ரைவசி பிளேஸ். யாருக்கு? சொப்ன புருஷனுக்கு, சொப்ன பிரபஞ்சத்துக்கு. சரியா? இப்போ ஜாலக வேர்டு எதுக்கு உபயோகப்படுத்துச்சேன்னு சொன்னால், சரி இவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஃபுல்லி ரூமு, ஒரு வென்டிலேஷன் இல்லாமல், ஒரு விண்டோ இல்லாமல் அப்படி இருந்த கன்ஜெஷன் ஆகிடும் இல்லையா? வென்டிலேஷன் என்ன? ஜாலகவத் ஹிருதயம். இந்த ஹிருதயம் இருக்க பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் ஹார்ட்டு தான், வேறு ஏதோ ஹிருதயம். இதில் நிறைய ஓட்டை இருக்கு, நிறைய வேறு என்னென்னமோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வென்டிலேஷன் தான். அதனால் ஜாலம்னா இங்கே நெட்டு போல். நெட்டு கொசு வலைக்கு எப்படி ஓட்ட நிறைய இருக்குமோ, இந்த ஹார்ட்டுக்கு கூட அந்த பக்கம்ன்ற இந்த பக்கம் இதுன்ற அயோட்டான்ற இதுன்ற பிளட் வெஸ்லன்ற போகிறதுன்ற ஒன்று வந்து ஆக்சிஜனை கொண்டு வருதுன்ற ஒன்று ஆக்சிஜன் போகிறது, இதெல்லாம் வென்டிலேஷன் தானே. அதனால தான் ஜால சமானம் ஹிருதயம், ஜாலக சமானம். அப்புறம் சரி சார், வென்டிலேஷன் வருது அப்படின்னு ரூம்குள்ளேயே கிடப்பாங்களே எப்படி? எவ்வளோ நேரம் அங்கே ரூம்குள்ளே யார் இருக்க முடியும்? அப்போ கொஞ்சம் வெளியில் அப்படி போயிட்டு ஹனிமூனுக்கு ஷிகார் போயிட்டு வரணும் இல்லையா? இவங்களுக்கு அப்பப்போ வெளியில் போகிறதுக்கு ஏதாவது வடி இருக்கா? அந்த வடிக்கு பேர் ஸ்ருதிஹி అని சொல்கிறது. சரஸ்வதி சா ஸ்ருதிஹி அப்படின்னா, அப்படி கொஞ்சம் வெளியில் போயிட்டு திரும்பி அப்படியெல்லாம் சுற்றிட்டு வந்து திரும்பி வர மாதிரி அந்த மார்க்கம், வெளியில் போய் சஞ்சரிக்கிற மார்க்கம் எதுன்னா ஸ்ருதிஹி இருக்கா? இருக்கு. ஸ்ருதிஹி என்ன? அந்த ஸ்ருதிஹி, அந்த ஸ்ருதிஹி மார்க்கம் ஹிதா நாடி. இதெல்லாம் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அங்கே இருக்கு, வேறு எந்த உபனிஷத்துலும் நான் படிக்கல. ஹிதா நாடி. சரி, இந்த நாடி பற்றி உபனிஷத்து சொல்கிறது சாஸ்திரம் நம்பணும் தவிர சில யோகிகள் பேசிட்டோம். பல பேர் பலதாக பேசுகிறாங்க. சில பேர் பிளட் வெசல்ஸே நாடி அன்றான், நர்வ்ஸ்னு நாடி அன்றான், லிம்ஃப் டக்ட்ஸ்னு நாடி அன்றான். அப்புறம் ஸோ அதனால் நமக்கு டிரான்ஸ்லேஷன் இதுக்கு வேண்டாம். நாடி மீன்ஸ் நாடி. சிம்பிளாக சொல்லணும் இங்கிலீஷ், சேனல். இப்போது டிஷ்ஷு ஏதாவது ஆகட்டும், சேட்டலைட்டுக்கு உங்கள் வீட்டில் டிவிக்கு என்ன சார் சம்பந்தம்?
அது எங்கே ஆகாயத்தில் அங்கே இருக்கு அப்படின்னு சேனல்ன்றேன். கண்ணுக்கு தெரியுது. யாராவது பார்த்தாங்களா? கண்டுபிடிச்சவனு பார்க்கல, கனெக்ஷன் கொடுத்தவனு பார்க்கல, பார்க்குறவனு பார்க்கல. அப்போ என்ன சொல்லணும்? த பாத் வேர் சம்திங் ஃப்ளோஸ். ஒரு இடத்துல ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மீனிங். நாடி மீன்ஸ் ஃப்ளோ. அது வாட்டர் ஃப்ளோவா, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோவா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோவா, என்ன ஃப்ளோ. இங்கே பிராணா ஃப்ளோஸ். நீ சவுண்டு வேவ்ஸ் ஃப்ளோ ஆகிற சேனலே உனக்கு கண்ணுக்கு தெரியலன்னா அப்போ பிராணம் கண்ணுக்கு தெரியணுமா என்ன? அதனால் நாடிஸ் கேனாட் பி சீன். ஆனால் ஹிருதயத்திலேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரி, இந்த வெளியே போகிற ஸ்ருதி ஹிதநாடி, அந்த ரோடு எவ்வளோ பெருசாக அவினாஷி ரோடு, 100 feet ரோடு, மவுண்ட் ரோடு போல் இருக்குமான்னா நோ 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 நோ. உபநிஷத்து சொல்லுது, ஒரு தலையில் இருக்கிற முடி ஹெயர் கேஷத்தை எடுத்துகிட்டு இப்படி இருக்குமில்ல, நாட் விட்த் வைஸ், லெங்த் வைஸு 1000 வாட்டி நீ கட் பண்ண சார் அசல் முதல்ல முடியாது சார். இப்படி உபநிஷத்து சொல்கிறது. கேஷ சஹஸ்ர பிரதா வார்த்தை. கேஷத்தனை 1000 வாட்டி நீ அப்படி கட் பண்ண எவ்வளவு சைஸ் இருக்குமோ அவ்வளோ சைஸ் தான் இந்த இவங்க வெளியே போயிட்டு வர இந்த நாடி பார்த்தேன். சரி, இனியும் நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாத விஷயமாக இருக்கும். இது சொல்லியாச்சு. இன்னும் 2 வார்த்தைகள் கூட சொல்லப்பட்டது. என்னன்னா கடைசி வரியில் இருக்கும், பிரவிவிக்த ஆகார தரக. இது ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த ஆகாரம் விஷயம் பற்றி. அது இங்கே இருக்கு. பிரவிவிக்த ஆகார தரகன்னா சூக்ஷ்மதரமான ஆகாரத்துடைய சாரத்தினை எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்மதரமான பாகம்தானே இங்கே வருமானு சொன்னேன். ப்ளஸ் இங்கே அதே சமயத்தில் ஷாரீராத் ஆத்மனஹான்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்ன குறிக்கிறதுன்னு இந்த 2 வார்த்தை சேர்ந்து என்ன சொல்கிறதுன்னா நான் சொல்லி முடிச்சதுதான். ஆகாரத்துடைய சூக்ஷ்ம அம்சம் ஸ்தூல சரீரத்துக்கு போகும், ஆகாரத்துடைய ஸ்தூல தர அம்சம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு போகும். அதுதான் இங்கே 2 வார்த்தையில் சொல்லணும். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, அடுத்ததாக 4வது மந்திரம் படிக்கணும், 3வது பாதம் சொல்லணும், ப்ளஸ் அங்கே அபாதம் துரியம் கூட சொல்லணும் ஒரு மந்திரத்துக்குள்ளேயே. அப்புறம் ஜனகர் யாக்ஞர் 2 பேர் பை பிராமணம் முடியும். அவ்வளோ ஒரு மந்திரத்தில். தஸ்ய பிராச்சீதிக் பிராச்சஹ பிராணாஹ தக்ஷிணாதிக் தக்ஷிணே பிராணாஹ பிரதீச்சீதிக் பிரத்யஞ்ச பிராணாஹ உதீச்சீதிக் உதஞ்ச பிராணாஹ ஊர்ध्वादिक ஊர்ध्वाः பிராணாஹ அவாச்சீதிக் அவாஞ்சः பிராணாஹ சர்வா திசः சர்வே பிராணாஹ. அங்கே வரைக்கும் நிறுத்துக்கிறேன் நான். ஏன்னா அந்த 3வது பாதம் காரண சரீரம் காரண பிரபஞ்சம் பற்றி அங்கே வரைக்கும் தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் துரியம் நிர்குணம் நிர்விசேஷம் பற்றி சொல்கிறது. முதல்ல இது பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க உபனிஷத்து இங்கே யாக்ஞவல்கர். ஸோ இங்கே அந்த 3 பாதங்களுக்குள்ள என்ன நடந்தது? இந்திரஹ இந்திராணி. இங்கே கூட சொல்லிக்கலாம் காரண புருஷ காரண பிரபஞ்சம், அப்படி தானே கப்புலன்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா? ஆனால் அந்த தைஜசா ஹிரண்ய கர்ப்ப பேர் மாறி பிராக்ஞஹ அண்ட் ஈஸ்வரஹ.
பிராக்ஞா அண்ட் ஈஸ்வர. இது ஒன்றும் இல்லை, வெஷ்டி சமஷ்டி, வெஷ்டி சமஷ்டி, வெஷ்டி சமஷ்டி. ஆனால் இங்கே அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? போக்தா போஜ்யம் மெர்ஜ் ஆகிப்போச்சு. போக்தா போஜ்யம் ஒன்றாய் நிர்விகல்பக நிலையில் இருக்கு, நிர்விசேஷ நிலையில் இருக்கு. அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டுடைய டிஃபரன்ஸு போச்சு. அப்படின்னா வெஷ்டி சமஷ்டி ஐக்கியமாகிடுது. அதனால் அது தூக்கத்தில் நம்ம தாராளமாக சொல்லலாம் ஈஸ்வரனாவாகவே இருந்தோம். ஆனால் அங்கே ஒன்றும் தெரியாதனே அந்த காரண அவஸ்தை அஜ்ஞானம் குறிக்கிறதுனால துவைத்தமும் அப்போ இல்லாத போல் தானே. ஜாக்கிரத்தில் இருக்கு, கனவுல துவைத்தம் இருக்கு. ஆனால் இந்த நித்ரா தூக்கத்தில் மூணாவது சுசுப்தியில் துவைத்தம் இருக்கு, பொட்டென்ஷியலாக இருக்கு, அடங்கியிருக்கு. அதனால் துவைத்தம் பொட்டென்ஷியலாக இருக்கிறதுனால அங்கே அது ஞானம்னு சொல்ல முடியாது, திரும்பி கிளம்பும். அதனால தான் சமாதியில் இருந்து கூட நான் அந்த துவைத்தம் இல்லாமல் ஆகணும் ஆகணும் ஆகணும்னு சொல்லி ஏதோ பண்ணுறேன். கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணேன், போனால் அதனால தான் தூக்கம் வரும். என்ன, இவன் ஜாக்கிரதை பிரபஞ்சம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறான். எப்படி, இவன் ஜாக்கிரதை புருஷனாக இருந்து அது கான்ட்ரடிக்டரியாக இருந்து இவனுக்கு கொஞ்சம் ஏதோ சிரமப்பட்டு ஒரு நிலை அவனு படுத்துக்கிட்டு எல்லா துவைத்தத்தனை விட்டுட்டா இவன் உட்காந்துட்டு துவைத்தத்தின்னு விடுறான். ஆல்மோஸ்ட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லீப். அதனால் சமாதிக்கு வேதாந்தத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். புரியுறதா? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இப்படி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை, எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அன்மேனிஃபெஸ்ட் ஆகிடுது. ஆனால் துவைத்தம் இருக்கு அங்கே. அப்போது காரண சரீரத்துடைய டெஃபினேஷன் தத்துவபோதத்தில் என்ன பார்த்தோம்? அனிர்வாச்ச அநாதி அவித்யாரூபம். ஸோ அதை பற்றி சொல்ல முடியாது, அநாதி அவித்யாரூபமாக இருக்குது. ஷரீரத்வயஸ்ய காரணமாத்திரம், அது இம்பார்ட்டண்ட்டு. அதே தான் சூக்ஷ்ம சரீரத்துக்கு, சொப்னாவஸ்தைக்கு, அப்புறம் ஜாகிரத அவஸ்தைக்கு காரணமாக இருக்கு. அதனால திரும்பி அங்கே போகிறது, திரும்பி அங்கேருந்து தான் வருது. ஸோ காரண மாத்திரம் எதுக்கு? சரீரத்வயம், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். சத் ஸ்வரூப அஜ்ஞானம். ஆனால் நிஜம் என்னது தெரிய விடாமல் அப்படி ஒன்றும் பிளாங்காக இருக்குது, ஒன்றும் தெரியும், பிளாங்காக இருக்குது, டிரான்சாக்ஷன் இல்லை. அப்போதைக்கு நிர்விசேஷமாக இருக்குது, நிர்விகல்பமாகவும் இருக்குது. அதுதான் இங்கே அந்த வார்த்தை, அதுக்கு தான் சொல்கிறேன், நிர்விகல்பக ரூபம். எதை பற்றி பேசுகிறோம்? காரண சரீரமோட டெஃபினேஷன். எதஸ்தி தத் காரண சரீரம். இந்த மந்திரம், இந்த நான் படிக்கிற தத்துவபோதம் மாண்டுக்கியத்தில் இதே விஷயத்தின்னு சொல்லும் போதும் எப்படி சொல்லியிருக்கேன்? இந்த மூணாவது சுஷுப்தி அவஸ்தை. எத்திர சுப்தக ந கஞ்சனகம் காமயத்தே. எங்கே அந்த சுஷுப்திலோ அவனு ஒரு ஆசை, டிசைர் எதுவுமே ஆசிக்கலை. ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி, ஒரு கனவும் இல்லை. தத் சுஷுப்தம். அது மட்டும் இல்லை, என்ன சொல்லும்? சுஷுப்தாவஸ்தா ஸ்தான ஏகீபூதः பிரஜானகன ஏவ. எல்லாம் ஒன்றாய் போய்டுது, எல்லாம் ஒன்றாய் போய்டுது. பிரஜான கனமாக ஏதோ இருக்கு, அதுதான் ஆனந்தமய. அங்கே என்ன இருக்குது, அதோட சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆனந்தபுக்கு. அங்கே ஆனந்தம் இருக்கு, ஒன்றும் தெரியலன்னு குறை இருந்தால் கூட ஆனந்தம் இருக்கு. சேதோமுக, சேத்தன் இருக்கு அங்கே. அதனால தான் ஆனந்தம் வியக்தமாகிறது அங்கே தெரியறதுன்னா அப்புறம் தெரியுறது. பிராக்ஞா, யாருன்னு பற்றி சொல்கிறோம்? இந்த பிராக்ஞன். திருத்தீய பாதஹா, இது டெஃபினேஷன் மாண்டூக்கியத்தில். அது சொல்லி நிற்கலை. அடுத்த 6வது மந்திரம்
என்ன சொல்கிறதுன்னு இந்த ஒன்னஸ் ஆனதுனால இப்போ ஈஸ்வரா இங்கே ஜீவ ரெண்டு கிடையாது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு இல்லை. ஏஷ சர்வேஸ்வரः ஏஷ சர்வஜ்ஞः ஏஷ அந்தர்யாமி ஏஷ யோனிः சர்வஸ்ய பிரபவாப்யயோ ஹி பூதானாம். அப்புறம்தான் 7வது மந்திரம் நாந்த பிரக்னம் அவேஷ் பிரக்னம் ஓவேத பிரக்னோ பிரக்ஞானகரம் ந பிரக்னம் ந பிரக்னம். அதை துரியத்தில் சொல்லுவோம் ஸ்மாண்டத்தில். இப்போ எதுக்கு 2 ரெஃபர் பண்ணுறேன்னா காரண சரீரம்னா ஞாபகப்படுத்துகிறது. சரியா? சரி, இது இப்போ எப்படி சொல்கிறாங்க இங்கே இந்த 3வது அவஸ்தையில் என்ன ஆகிறது, உபனிஷத்தை என்ன பாஷை உபயோகப்படுத்துறது, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஜஸ்ட்டு விஷயம். ஓகே, உபனிஷத்து ஒரு தனிப்பட்ட பாஷையில் எல்லாம் அந்த திக்கு அந்த பிராணங்கள் இந்த திக்கு நோக்கி இதில் போய் சேர்றது. இப்படி எங்கே பார்த்தா கூட பிராச்சி திக்கு உதஞ்ச திக்கு எல்லாம் அப்படின்னா இந்த சரீரத்தில் பிராணங்கள் இருக்கு. தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக இருக்கிற பிராணங்கள் என்ன அர்த்தம், தேவதர்களுக்குன்னா அந்தந்த இந்திரியங்களோட சக்தி அதெல்லாம் விட்டுருது, விட்டுட்டு மொத்தம் போய் சமஷ்டியில் கலந்துக்கிறது. ஆனால் இங்கே முன்னாடி இருக்கிறது இந்த முன்னாடி பிராணம் முன்னாடி இருக்கிற திக்கில் போய் சேர்றது, பின்னாடி இருக்கிற பிராணம் பின்னாடி திக்கில் போய் சேர்றது. இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துச்சு இப்போ படித்ததெல்லாம், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சம்திங் என்ன ஆகிடுதுன்னு இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் எஸ்டி இண்டிவிஜுவல் అనేది எல்லாம் போய் டோட்டலில் மெர்ஜ் ஆயிடுச்சு. மர்ஜ் ஆனதுனால தானே அந்த அனுபவம். ஸோ பிராணங்கள் எல்லாமே கூட எல்லா திக்குகளிலிருந்தன்னா எல்லா இந்திரியங்களிலிருந்து எல்லா பார்ட்ஸ்லேருந்து உட்டி போனால் மரணம் வந்துடும். தற்காலத்துக்கு அது அப்படியே இருந்து டோட்டல் கூட கொஞ்சம் சேவ் நான் ஒன்றாயிடுறேன்னு இருக்கேன். அப்போது தனியாக வரத்துக்கு வேண்டிய பொட்டென்ஷியல் சக்தி இருக்கே திரும்பி, அதனால தான் திரும்பி துவைதத்தினை உருவாக்கிக்கிறது. அதனால் அது பர்மனெண்ட்டு அத்வைத ஸ்திதி இல்லை, அது பர்மனெண்ட் நிர்விகல்ப நிர்விசேஷ ஸ்திதி இல்லை. அப்போ அது எப்படி பர்மனெண்ட்டு சொல்கிறோம்? அப்படி சொல்லி இவ்வளோ தான் 3வது பாதத்துடைய வர்ணனம் அந்த 4வது மந்திரத்தில் பாதி. அடுத்த பாதி இப்போது சரி கடைசியில் இப்போ என்ன சொல்கிறீங்க, தூக்கம்னு சொல்லிங்க, ஒன்றும் தெரியாது, அங்கே எதுவுமே இல்லை கொஞ்சம் காலத்துக்கு. ஆனால் எனக்கு எந்திரிச்ச சம்சாரம் இருக்குது சுவாமி, திரும்பி என்னுடைய பாடுதான் அவஸ்தை. நீங்கள் அவஸ்தைகள் பேசுகிறீங்க, எனக்கு அவஸ்தையாக இருக்குது தமிழ் அவஸ்தை. தமிழ் அவஸ்தை இந்த அவஸ்தைகளில் அவஸ்தை தான். தூக்கம் வரலன்னு அவஸ்தை தான், தூங்கிட்டே இருந்தான் அவஸ்தை தான். அவஸ்தைன்னா என்ன பாடு அவஸ்தையாக இருக்கு எல்லாமே. அப்போது உனக்கு என்ன வேணுமோ தெரியுமா, இந்த 3த்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற நீ நிர்குண நிர்விகல்ப நிராகார நிரஞ்சன நிர்விசேஷ சத்த சைத்தன்யமனி நினைவில் இருக்கும்போது உணர்ந்துதா தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். நீ 3 பற்றி ஏது ஆராய்ச்சி எதுவுமே வேண்டியதில்லை, இது தெரிஞ்சுக்கோ. எப்போ என்ன ப்ராப்ளம், கனவுல பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது போகிறது. வாழ்க்கை ப்ராப்ளம் எல்லாமே அது பண்ணணும் இது பண்ண இந்த தகராறு இல்லை, எங்கே நினைவில் தானே, தூக்கத்தில் ஒன்றும் இல்லை. நினைவு இது எப்படி சால்வ் பண்ணுறது இந்த ரிடில்? ஓன்லி வே, அதுக்கு சாஸ்திரம் சொல்கிறது அடுத்த பாகம் படிச்சுட்டா பிராமணம் முடியும். ஓகே, இந்த மந்திரம் எங்கேருந்து இப்போ நம்ம படிக்கணும்? சர்வே பிராணாக அனி சொல்லிட்டோம். ச ஏஷ நேதி நேதி ஆத்மா அக்ருஹ்யஹ
நஹி கிருஹ்யதே அஷீரியः நஹி ஷீரியதே அசங்கः நஹி சஜ்ஜதே அசிதः ந வியததே ந ரிஷ்யதி. அங்கே நிறுத்துகிறோம். என்ன இது? படிய ரிப்பிட்டேஷன். 9வது முன்னாடி பிராமணத்தில் 9வது மந்திரத்தில் அத்தியாயத்திலேயே ஆமாம், அந்த முன்னாடி அத்தியாயத்தில் நேத்தி நேத்தி అనేది இன்னும் 4 வாட்டி வரும். இந்த உபனிஷத்தில் சொன்னோம் இல்லை, அன்றைக்கி நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்கேன். அதே மந்திரம் எக்ஸாக்ட்லி ஹியர் மறுபடியும் அதே மந்திரம். ஆனால் ஜனக, நான் இவ்வளோ சொல்லியிருக்கேனே, இந்த கப்பல் அந்த கப்பல் இந்த கப்பல், அந்த நிலை இந்த நிலை அந்த நிலை, அதெல்லாம் ஆத்மா இல்லை. அதெல்லாமே அப்படி நடந்துட்டு இருந்தால் கூட அது எல்லாத்தையும் பிரகாஷிக்க செஞ்சுட்டு தான் எதுலேயுமே கலந்துக்காமல் நிர்விசேஷ நிர்விகல்பமாக இருக்கிற அந்த ஆத்மா முதல். அதனால ச ஏஷ, அந்த ஆத்மா இது இல்லை இது இல்லை. அப்போ அந்த ஆத்மானே எந்த விதமாக கிரகிக்க முடியாது. ஏன்னா அது கிரகிக்கிற வஸ்து இல்லை, கேட்ச் பண்ண முடியாது. அதனால் அது ந ஷீரியத்தே, ஏன்னா அஷீரியத்தே அது சிதிலமாகிறது இல்லாமல் ஆகிறது இல்லை கிடையாது. இது அவஸ்தை மாறும், 3 வாரம் மாறும் போகும். இந்த ஃபிசிக்கல் பாடி நீ பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும், இது சிதிலமாகும், மூப்பு வரும், மரணம் வரும், வியாதி வரும். ஆனால் அசல் உண்மையான உனக்கு சைத்தன்யமான உனக்கு இது எதுவுமே சம்பந்தம் இல்லை. அதனால் நான் சீரியது, இதுக்கு சங்கம் இல்லை. அதனால் இது எதுலையும் மாட்டுக்கிறது இல்லை. அதனால் இதுக்கு சங்கம் இல்லாதனால இது டிஃப்ரெண்ட் ஆயிருந்தா இது இதுக்கு கவலை இல்லை. நான் வெத்ததே சோகமு மோகமு பயமு எந்த சரீரத்தினால ஜாகிரத விவகாரம் பிரபஞ்சத்தினால வர சரீரத்தினால வர ஸ்தூல சரீரத்தினால முக்கியமாக வியாதி, மூப்பு வியாதி மரண பயம், அது எதுவுமே இங்கே இல்லை. அது இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது உணரணும். ந ரிஷ்யதே, அங்கே வரைக்கும் 4வது துரியம் சதுர்த்த பாதம் சதுஷ்பாத பிரம்ம டீச்சிங் ஓவர். இப்போ நாம் அது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளோ புரிஞ்சிச்சு, இன்னும் என்ன கேட்கணும், அதெல்லாம் நம்ம வேலை. இவ்வளோ ஷார்ட்கட்டாக இப்படி ஜனகர் யாக்ஞவல்கர் டீச் பண்ணார். நவ் எண்டிங் என்ன ஆகிறது? அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு யாக்ஞவல்கர், அபயம் வை ஜனகः பிராப்தः அசீதி ஹோவாச்ச யாக்ஞவல்க்யः சஹோவாச்ச ஜனகः வைதேகः அபயம் த்வாம் கச்சதி கச்சதாத் யாக்ஞவல்க்ய யஹ நஹ பகவன் அபயம் வேதயசே நமஸ்தே நமஸ்தேஸ்து ஸ்வஸ்தி மே விதேஹா அபயம் அயம் அஹமஸ்மி. கன்க்ளூஷன் என்னாச்சு இங்கே பாருங்கோ, சாராம்சம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாக்ஞவல்கர், ஜனகா நீ அபய சித்தி அபய நிலை அடைஞ்சிட்டாய். அந்த அபயம் வார்த்தை அது அடைஞ்சிட்டேன் நீ. அது எப்படி சொல்கிறாரு? ஏன்னா குருவுக்கு தெரியாத என்ன முன்னாடி இருக்கிற சிஷ்யன் எப்படி கேட்குறான், என்ன புரிஞ்சுக்கிட்டா என்னான்னு. அதனால் இது கேட்டாச்சு இல்லை, இனிமேல் உனக்கு அபய நிலை தான். அப்படின்னா முக்தி, ஜீவன் முக்தி. சரியா? அப்போது அப்படி சொல்லி இது ஆத்மா இல்லைன்னு சொன்ன ஆத்ம கிரகிப்படு. குரு சிஷ்யனை முதல்ல ஆசீர்வதிக்கிறாரு.
பண்ண வேண்டியது பண்ணிட்டேன், சாதிக்க வேண்டியது சாதிஞ்சிட்டேன். கர்த்தவியம் கிருத்தம் பிராப்தவியம் பிராப்தம். அதுக்கப்புறம் சிஷ்யன் வந்து இப்போது இப்படிப்பட்ட எனக்கு ஞானம் நீங்கள் போதிச்சிட்டிங்க, நான் என்ன வேறு உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? மாறா குருதட்சணை என்ன கொடுக்க முடியும்? இந்த அபயம் அనే விஷயம் வந்து தைத்திரோபனிஷத்தில் பார்த்தோம் 2 இடத்துல. ஆனந்தோ பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதஷ்சனேதி. இந்த ஆனந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கணவர் வந்து அவனுக்கு பயம் இல்லை. நபிபேதி குதஷ்சனேதி. மறுபடியும் இன்னொரு இடத்துல யதா ஹே வைஷ ஏதஸ்மின் அதிருஷே அனாத்மே அனிருக்தே அனிலயே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அபயப்பிராப்தி இது கேட்ட அது கரெக்டாக கேட்டிருந்தால் அது வந்துடணும். வந்துச்சுன்னா பூர்ணமாயிடுச்சுன்னு அர்த்தம். அது இங்கே நடந்துச்சு. அதனால் யாக்ஞவல்கர் அப்படி சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஜனகர் வந்து கொஞ்சம் அந்த ஆனந்தத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகி அவர் என்ன சொல்லணும் தெரியாமல் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு இப்படிப்பட்ட இங்கே ஜனகா பிராப்தா அசி இது, நீ வந்து அந்த அபயஸ்திதி அடைஞ்சாச்சு. பிராப்தா அசி என்றார். நீ அதுக்கப்புறம் போய் நவராத்திரி செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அம்பாள் ஒன்று அனுகிரகம் பண்ணுவான். நீ வந்து சார்தாம் யாத்திரத்தை அவள் ஊரில் சுற்றிட்டு வா, சரியா? நீ நிறைய இன்னும் அது பண்ணணும். எதுவுமே சொல்லலை. யூ காட் இட். அந்த டென்ஸ் பார்க்கணும். பிராப்தா அசி, யூ காட் இட், யூ அட்டைன். அடைஞ்சிட்ட நீ. என்ன அபயம்? யாக்ஞவல்கர் இப்படி சொன்னதுக்கப்புறம் ஜனகர் சொல்கிறாரு, சகோவாச்ச வைதேகா, எனக்கு இப்படிப்பட்ட அபய ஸ்திதி வரத்துக்கு வேண்டிய ஞானத்தினே அந்த அனந்தம் பிரம்மன் பற்றி எனக்கு தெரிவிச்சிட்டிங்க. நான் கூட வேண்டிக்கிறேன், அந்த மோட்சஸ்திதி அந்த ஆனந்த அபயஸ்திதி உங்களுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு என்னமோ இவர் குருவின் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டார். அப்புறம் என்னடா பேசுகிற குருவுக்கு, அவருக்கு நான் எப்படி அபயம் மோட்சம் நான் கொடுக்க முடியுமா? என்ன சொல்கிறேன்னா, வாட் இன்ஃபினிட் யூ மேட் மீ டு ரியலைஸ் தட் இன்ஃபினிட் மே பிளெஸ் யூ ஆல்சோ வித் தட் ஆனந்தம் மோக்ஷான்றார். அப்போது புரிஞ்சுக்கிட்டதப்போ நான் இப்படி சொல்லக்கூடாது, தப்பு இல்லை. அவர் ஆல்ரெடி யாக்ஞவல்கர் இவர் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் ஆல்ரெடி ஜீவன்முக்தனாக வந்தவர். ஆனால் ஏன் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஜனகரன்னா, இவருக்கு வந்து ஒன்று அந்த அந்த நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றும் த கிரேட்டஸ்ட் திங் டு கிவ் ஆர் ஒருத்தன் நீ ஆசீர்வாதம் பண்ணணும் என்ன இருக்குது? இன்ஃபினிட்டுக்கு மீறி இன்னொரு கிரேட் ஏதாவது இருக்கா? அனந்தத்துக்கு மீறி நீ அந்த அனந்தத்தின்னு எனக்கு தெரிவிச்சிட்டிங்க. அதனால் நீங்களும் அந்த அந்த அனந்தத்தில் அந்த அனந்த ஆனந்தத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்ஃபினிட்டு தான் கொடுக்க முடியும். ஏன்னா மிச்சம் எது கொடுத்தா கூட ஃபைனைட்டு தானே. அதனால் தப்பாக சொல்லலை, ஆனால் சொல்லிட்டேன். அந்த ஆங்கிளும் பார்க்கலாம். ஆனால் அப்புறம் தலை சொருகிட்டு உணர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அப்படி நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? குரு கெட்டுன்னு நான் வாங்கிட்டு தான் இந்த குருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. இது குரு உங்களுக்கு மோட்சம் தரேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவோமா? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பகவன் வேதயசே, அதனால் எனக்கு இது நீங்கள் தெரிவிச்சிட்டிங்க. வேதயசே நமஸ்தே அஸ்து, நான் உங்களுக்கு வணங்கி நமஸ்காரம் பண்ணுறேன். என்னுடைய விதேக ராஜ்யம் மொத்தம் உங்களுக்கு தானம் பண்ணுறேன். விதேகா அது மட்டும் இல்லை,
విదేహరాజ్యం నీది ఆనందమని ఇది అనుభవింగా యాజ్ఞవల్క్యర్ వాంగువారా వెచ్చుకువారా అది వేరే விஷயம். என்ன வாட் கேன் ஐ கிவ்? அதனால் முதல்ல நமஸ்காரம். விதேகம் ராஜ் அதையும் இல்லை, என்ன நானே உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இனிமேல் உங்களுக்கு சுவாமி தாசன் இல்லை, குரு தாசன். உங்களுக்கு தாசனாக இருப்பேன். நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுவேன். பாருங்க, வேர் ஹி ஜஸ்ட் ஏபிள் டு கிவ் அப் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் மூமெண்ட். என்ன இருக்குது வேறு பிடிச்சிருக்கிறதுக்கு? ஏதாவது என்ன வாயில் சொல்லி குரு பதிலாக கொடுக்கணும்னா நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்குன்னு இது எதுவுமே இல்லை, இனிமேல் நான் உங்களுடைய சுவாமி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அயம் அகம் அஸ்மி, நான் உனக்கு சேர்ந்தவன். இந்த விதேகராஜ் மொத்தம் உங்களது. இப்படி தான் சிவாஜி மகாராஜ் சமர்த்த ராமதாஸ் குரு கிட்ட அவர் பிக்ஷை எடுத்துக்கிட்டு வந்த ராஜ்யம் மொத்தம் எதிர்ச்சிட்டு அதில் போட்டார். அது அழகான கதை. சரி, இதோடு நம்ம இப்போது துரியம் சதுஷ்பாதம் பற்றி கூட சொல்லியாச்சு. ஆனால் அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லலை. நம்ம தான் கொஞ்சம் இந்த மந்திரங்களோட அர்த்தம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த உபனிஷத்து கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிட்டோம். பட் நெக்ஸ்ட் பிராமணத்தில் ரொம்ப எலாபரேட்டாக இந்த பிரம்ம துரியம் நிர்விசேஷ நிர்விகல்பக பிரம்மன் பற்றி விவரணம் நல்லா வரும். அது ஜோதிர் பிராமணம், அதுக்கு பேர். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.